நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இவரை வந்து மதித்தாலும், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நினைக்கக்கூடிய இந்தியா டுடே ரொம்ப மதித்தாலும், பல செய்திகள் வந்து இவர்களுக்கு ஆழமான செய்திகள் தெரியலைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. கடைசி தருவாயில் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேஸை பற்றி. அப்போ அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா இந்த இதில் எல்லாருமே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தமிழர்கள் குறித்து, ஈழத்தமிழர்கள் குறித்து செய்திகளை கொண்டு வர்றாரு. அவர் பிரபாகரனை மீட் பண்ணியிருக்காரு, எல்லா போராளி இயக்கங்களையும் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ பொதுவாக இன்னைக்கும் அவருக்கு வந்து யார் நெருக்குன்னு கேட்டிங்கன்னா டெலோ தலைவர் அவரோட இன்னைக்கும் வந்து அவர் செல்வம் அடைக்கலனா. இதுக்கு பின்னாடி எல்டிடிஇ இருக்கு. ஃபாரின் இன்வால்வ்மெண்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இது ஒரு இன்டர்னல் சப்போர்ட்டேஜா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக பல்வேறு படங்களும் பல்வேறு குறும்படங்களும் தொடர்களும் எடுக்கப்பட்டன. அதில் சிலவற்றை இதில் காண்போம். ராஜீவ்காந்தி is alive. What is your name, sir? மிஷன் 90 டேஸ் என்பது 2007ஆம் ஆண்டு வெளியான இந்திய மலையாள மொழி திரைப்படமாகும். இது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் முன்னாள் கமாண்டோ மேஜருமான ரவீந்திரன் எஸ்.எம். இயக்கியது. மம்மூட்டி நடித்திருந்தார். இது மேஜர் ரவியும் இரண்டாவது இயக்குனராக கருதப்படும் திரைப்படமாகும். இந்த கதைக்களத்தில் தொடர்புடைய அந்த கதாபாத்திரங்களோட நேரடி தொடர்பில் இருந்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதிலும் குறிப்பாக சந்திரசேகர் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்ததாக சொன்னீங்க. அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, இந்த படத்தில் நம்ம பார்க்காத உண்மைகள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க போகிறோம். I like to choose my own team. அப்போ நேரடியாக பேசும்பொழுது அவர் வந்து அவர்கிட்ட 2-3 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனாலேயே காவல்துறை என் மேலே கோபமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அதற்காக என்னை வந்து வேற ஒரு இதில் வந்து 2000 என்னை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8.5 மாதங்கள் நான் சிறைக்குள்ள இருந்து வந்தேன். இது வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஆர்கனைசேஷனோ நாங்கள் தான் இந்த செயலை செஞ்சோன்னு பொறுப்பெடுத்துக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து கேமரா எடுத்துகிட்டு போனதே எங்கேன்னு தெரியல. கேமரா அப்புறம் கொண்டாந்து ஒருத்தன் கொடுக்குறான். அதில் வந்து இவங்க டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ஃபிலிம் ரோல் அப்படிம்பாங்க. அதாவது 19 வயசு 20 வயசு 19 வயசு அவங்க உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த டைம் தான் வந்து ஒரு இளைஞன் சிங்கமாக இருக்கிற இது. அதான் அந்த டைம் தான் எல்லாமே டிசைடிங். அதான் பண்ணணும், வேலைக்கு போகணுமா, எங்கே பண்ணணும், என்ன வேலைக்கு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு திட்டமிடுற வயசு. அதுக்கு அடுத்தது அது தமிழர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வன்மம் வந்து பிரிவினை ஆகாதுன்ற ஒரு நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி அது ஆகாம போகும்? இது நல்லா தெளிவாக தெரியுது. அந்த இத்தனை சொதப்பல் இருக்குது, இத்தனை இது இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழிச்சு இந்த இதை ரிலீஸ் பண்ணுறான். இது பார்க்கறதுக்கு கேமரா மாதிரியே இருக்குல்ல. வயரோட கிளாத் ஃபைபர் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கதைக்களத்தில் தொடர்புடைய அந்த கதாபாத்திரங்களோட நேரடி தொடர்பில் இருந்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதிலும் குறிப்பாக சந்திரசேகர் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்ததாக சொன்னீங்க. அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, இந்த படத்தில் நம்ம பார்க்காத உண்மைகள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. ஆமாம், இதாவது இந்த சந்திரசேகரங்கிறது மிக முக்கியமான ஒரு இது. அவரோட இந்த கேஸில் மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கார். ஆமாம், ஹியூமன் பாம்னு சொன்னவர் அவர் தான். அவரே ஒரு ஹியூமன் பாம்னு ஒரு ஹியூமன் பெல்ட் பாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஸோ அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. அவர் என்னுடைய தூரத்து ரிலேட்டிவ். அவரோட நேரடியாக போய் பேசியிருக்கேன்னு சொன்னேன். அப்போ நேரடியாக பேசும்பொழுது அவர் வந்து அவர்கிட்ட 2-3 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த படங்களை வந்து டெவலப் செய்கிறதுக்கு அந்த கேமரா முதல்ல வந்து ஹரிபாபோட கேமரா அங்கே அடிப்பட்ட இடத்துல கிடக்குது. அது வந்து அடுத்த நாள் தான் எஸ்ஐடிக்கு ஒப்படைக்கிறாங்க இந்திய அரசு. அதுக்கு அந்த ஒப்படைக்கும் பொழுது தான் இவரும் அதில் ஒரு பார்ட்டாக வராரு. ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டுங்கிறவர் ஒரு முக்கியமான பார்ட்டாக வராரு. இவரையும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் போகும்பொழுது அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அப்போ வந்து இந்த ராஜீவ்காந்தி அடிபட்டது, மற்றவங்க அடிபட்டவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே கீழே கிடக்கிற பொருளெல்லாம் அவன் எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்போ தான் வந்து அதெல்லாம் எடுக்காதீங்கன்னு இவர் சொல்கிறாரு.
இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்னு கேட்டால், மிஸ்டேக்குங்கிறத விட ஒரு இதுன்னு ரொம்ப எனக்கெல்லாம் அது கேட்டோம்னா கோபம் வருது. இவர் போகும்போது இவரோட அசிஸ்டன்ட்னு சொல்லி இன்னொரு நபரை கூட்டிகிட்டு போகிறார். அவர் யார் கேட்டால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார், பிரகாஷ் எம் சாமி அப்படின்னு சொல்லி. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் ஹிந்து பத்திரிகைக்கு. அவரை இவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நேரடியாக எனக்கு சொன்னது இதெல்லாமே. நான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், சென்னையிலேருந்து போயிட்டுருக்கேன் ஸ்ரீபெரும்புதூர். அப்போ என் கூட வந்து இவரை இணைஞ்சிக்கிட்டார் பிரகாஷ் எம் சாமி. அவர் வந்து நாங்கள் பேசிகிட்டே போன உடனே அங்கே உள்ளுக்குள்ளே எனக்கு மட்டும்தான் பர்மிஷன் அலௌடு, மற்றவங்களுக்கெல்லாம் அது இது பண்ணிடுவாங்க, தடுத்துருவாங்க. அப்போ இவர் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஜேர்னலிஸ்ட் சொன்னேன்னு உங்களுக்குள்ள விட மாட்டாங்க, நான் வந்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் சொல்லிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இதே வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு முன்னாள் பிரதமர், அடுத்த பிரதமராக வரக்கூடிய ஒரு நபர் வந்து அவங்க இறந்து கிடக்குறாங்க. அந்த இறந்த ஸ்பாட்டில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன இது அதெல்லாம் முக்கியமல்ல. ஒவ்வொரு சின்ன மயிரளவு இருக்கக்கூடிய இதுவும் கூட ஒரு எவிடன்ஸாக மாறக்கூடிய இது இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இவரை கூப்பிட்டு போய் எல்லாம் தேடிட்டு வர்றாங்க. ஹரிபாபு தான் இருந்தார், ஃபோட்டோ எடுத்தாங்கலாம் தெரியாது, அப்போல்லாம் தெரியாது. அப்போ அப்படியே வந்துட்டு இது பார்த்துட்டு சரின்னு அப்புறம் இது பண்ணும் பொழுது ஹரிபாபு வந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு கொண்டு, இங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்தார்ல, அந்த ஃபோட்டோ இது கேமராவில் எங்கே போச்சு அப்படின்னு வந்து சந்திரசேகர் கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது அங்கே கேமராவை காணோம். கேமரா எங்கே போச்சு, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சந்திரசேகர். எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரனே எவனோ திருடிட்டு போயிட்டான், கேமரா மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் அந்த ஸ்பாட்லேருந்து. எடுத்துகிட்டு போய் வச்சுட்டானுங்க. அடுத்த நாள் தான் வருது காலையில். அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து இந்த இதில் காமிக்கிறாங்க, ஐஜி ராகவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொடுத்து விட்டாருன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆனால் இந்த கேமராவை வாங்கினோடனே கேமரா வந்து அன்றைக்கு அடுத்த நாள் காலையில் என்னமோ கிடச்சிட்டு என்கிட்ட சொன்னார். அடுத்த நாள் காலையில் எங்கே இருக்காருன்னா, இவங்க வந்து காஞ்சிபுரம் பக்கத்துலேயோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த பாடியெல்லாம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சரி இது டெவலப் பண்ணுமே அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்கும் பொழுது, இந்த பிரகாஷ் எம் சாமி இருக்கார்ல, அவர் கூட இருக்கார். இது டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, இவங்ககிட்ட இந்த ஃபாரன்சிக் லேபில் வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் இது பண்ண முடியும், இது பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை அன்றைக்கி. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு பத்திரிக்கையாளர் தானே. அப்போ பத்திரிக்கையாளர் இருக்கும்போது இவர் கையில் வந்து எப்படா அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுவும் முக்கியமான ஒரு மேகசினோட ஃபோட்டோக்கு இதில் இருக்கார், அவர்கிட்ட எப்படி கொடுக்குறதுன்னு இவர் யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் டக்குன்னு சரி டெவலப் பண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்படியே அந்த ஃபிலிம் ரோல் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஃபிலிம் ரோல் எடுத்துகிட்டு போனவர் என்ன பண்ணார், அவர் கொண்டு டெவலப் பண்ணி அடுத்த நாள் பத்திரிக்கையில் எல்லாம் ஃப்ளாஷ், கிட்டத்தட்ட 6-7 ஃபோட்டோ ஹிண்டுவில் வருது. எஸ்ஐடிக்கு கூட தெரியாது. எஸ்ஐடியே தேடிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. கார்த்திகேயன் குரூப்பு டீமு தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பேப்பரில் காலையில் ஹிண்டுவில் வருது. ஆனால் இந்த படத்தில் வந்து சந்திரசேகரே வந்து கொடுத்தா மாதிரி தானே சார் காட்டுறாங்க, படத்தில் காமிக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் வந்து சந்திரசேகர் என்கிட்ட சொன்னது சொல்கிறேன். நேரடியாக அவர் யார் இது பண்ணுறாங்களோ அவரே என்கிட்ட சொன்னது. அப்படி வந்து அடுத்த நாள் பத்திரிகையில் வந்தது. என்னடா இது, அடுத்த பத்திரிகை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவையும் கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க. இவர் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்காரு. ஓகே இவர் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்னால. அப்போ வந்து யார் இந்த லேடி, யாரோ ஒரு மாலையோட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூகுளாக வாங்கி நிற்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அப்புறம் இது ஒன்று ஃபோட்டோ வந்துருச்சு. ஃபோட்டோ வந்த உடனே எஸ்ஐடிலேருந்து கூப்பிட்றாங்க, எப்படி உங்கள் ஃபோட்டோ எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது, எப்படி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேமரா எனக்கு கிடச்சிது, நான் வந்து டெவலப் பண்ண கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பேரை சொன்னோம்னா அது ஹிந்துக்கு ஆளுக்கு பிரகாஷ் எம் சாமி கிட்ட கொடுத்தோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய இதாயிருமல்ல. அதை மட்டும் ஒரு இடத்துல உண்மைகள் வந்து மறைக்கப்படுது. ஏன்னா இது வந்து கேமரா எடுத்துகிட்டு போனதே எங்கேன்னு தெரியல. கேமரா அப்புறம் கொண்டாந்து ஒருத்தன் கொடுக்குறான். அதில் வந்து இவங்க டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ஃபிலிம் ரோல் அப்படிம்பாங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லாததுனால கலர் இது பிரிண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு கொடுத்ததில்
இவன் அது இந்த ஆள்கிட்ட கொடுத்தோன்னே இவன் போய் டவான்னு எடுத்து அவனோட இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கி அந்த ஃபோட்டோ ஒரு 6-7 ஃபோட்டோ அந்த முதல் நாள் வந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் வந்து சிவராசன் இருக்க மாட்டார். இந்த தனு, அப்புறம் கோகிலாவாணி, லதா கண்ணன் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் தான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இவர் வந்து ஓரளவுக்கு இது வந்து இது பண்ணும் பொழுது சிவராசனை எங்கே அந்த படம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும் பொழுது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட வரும். சிவராசனோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கும். ஹிண்டுவில் இன்றைக்கி பத்திரிக்கையில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து உலகத்துக்கு இது எல்டிடி பண்ணது அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் முதலே முன்கூட்டி சொன்னேன், இதில் மொசாத்தோட இன்வால்வ் இருக்குதுன்னு சொல்லி சேஷன் சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமிக்கு பல செய்திகள் தெரியும், அவர் வந்து பல இதையும் மறைக்கிறாரு. இவங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இது வந்து எல்டிடி பண்ணது அப்படின்னு சொல்லி அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இதை இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதையே பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த நான் சந்திரசேகரை பார்க்கும்பொழுது அவர் சொன்னது, இது பெரிய தப்பு பண்ணிட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அவர் சொல்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கொடுத்துருக்கக்கூடாது, அது இவனை நம்பி கொடுத்துருக்கூடாது, பிரகாஷ் எம் சாமிங்கிறவன் அவன் திருடனாக இருக்கான் போல் இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாரு. ஆனால் அது காலம் தாமதமாயிருச்சு, எல்லாம் தண்டனை பெற்றாச்சு, சிறையில் இருக்காங்க, எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வர அந்த உண்மை வர யாருக்கும் தெரியாது இல்லை? இல்லை, தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். இப்போ என்னை மாதிரி நண்பர்கள், என்னை மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லிக்கலாம்ல, அவங்க இன்னும் வெளியே வந்து சொல்லல. ஆனால் எனக்கு சொல்கிறத நம்ம வந்து இப்போதும் சொல்கிறோம். அவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த பிரகாஷ் சாமியை வந்து இது பண்ணுறாரு. ஆனால் இதே பிரகாஷ் சாமி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக பேட்டி கொடுத்துட்ருக்கான். நான் தான் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அதே பிரகாஷ் எம் சாமி இன்றைக்கி வந்து போய் சிறைக்குள்ளே இருந்துட்டு வந்தவன், டெல்லி திகார் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்தாள். பட் அவரை பற்றி பெருசாக நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சந்திரசேகர் இருக்கார் பாரு, ப்ரொஃபஸர் சந்திரசேகர், அவர் வந்து வருத்தப்பட்டது என் முன்னாண்ட உண்மை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் இதெல்லாம் அதிகம் இல்லாதனால நாங்கள் வந்து பெருசாக எடுக்கல. அன்னைக்கு இருந்திருந்தால் அவர் அவ்வளோ சீக்கிரம் இறப்பார்னு நான் எதிர்பார்க்கல. இருப்பார், சரி அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா கேஷுவலாக போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை சொன்னவர் ஒரு டிவி முன்னாடி வந்து இதுக்கோ அல்லது கேமரா முன்னாடி சொல்கிறக்கோ அவர் வந்து ரெடியாக இருந்தாரான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், இந்த மாதிரி இந்த செய்தியை பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ சந்திரசேகர் வந்து இந்த தவறை பண்ணதுக்காக அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேரடியாக அவர்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனால நம்மளுக்கு தெரியும். இதில் மரகதம் சந்திரசேகர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மரகதம் சந்திரசேகரை பற்றி எங்கேயுமே பெருசாக ஒன்றும் வரவே இல்லை. அவங்களோட இதுக்கு வேண்டி தான், அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி ராஜீவ்காந்தி அங்கே வர்றாரு. ஆனால் மரகதம் சந்திரசேகரையோ அல்லது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையோ, ஏன்னா மரகதம் சந்திரசேகரோட மருமகன் வந்து சிங்களக்காரன், சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த தனுங்கிற பொண்ணை கொண்டு போய் அங்கே நிறுத்ததுக்கான ஒரு காரணம் வந்து மரகதம் சந்திரசேகர். அந்த லதா கண்ணன் சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு காங்கிரஸ் நிர்வாகி. அவங்ககிட்ட எல்லாம் வந்து இந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போய் நிறுத்து அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதுக்கோ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். ஆனால் மரகதம் அவங்க வந்துட்டு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உறவு முறைன்னு சொன்னீங்கல்ல சார்? உறவு கிடையாது, அப்படி ஒரு அத்தை மாறி. இவர்கள் தமிழர்கள், அவர்களும் வட இந்தியவர்கள். ஆனால் வந்து அவர்களோட குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தனால அவர்கள் வந்து எனக்கு அத்தை அங்கே அவங்களோட கான்ஸ்டியூஷன் போகணும்னு அவர் சொன்னதாக அவரோட பிஏ வந்து மார்க்கெட் அல்வா கிட்ட சொல்லி அங்கே டேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் அப்படி தான் நடக்குது. இது வந்து உண்மையிலேயே ராஜீவ்காந்தி சொல்லி செஞ்சதா அல்லது அவர் கைப்பட ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவர் லெட்டருக்கு வந்து ஏதோ ஒரு கையெழுத்து வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டதா, இது அங்கே போகணுங்கிற சொல்லி திட்டமிட்டு பண்ணதா அப்படிங்கிறது. இதில் இன்னும் வந்து என்ன சந்தேகம்னா, நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து டூர் ப்ரோக்ராம் போடுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த இயக்கத்திலிருந்து, எல்டிடியிலிருந்து
சிவராசன் மற்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இங்கே. சரிங்களா? இங்கேயே இருக்காங்க அவங்க. ஸோ இவங்க வந்து அந்த 10 நாளுக்கு முன்னாடிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீபெரும்புதூர் வர்றது தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி எல்டிடிக்கு வந்து இது வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து கொலை பண்ணணும் அல்லது படுகொலை பண்ணணும்னு திட்டம் இருந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க வந்து எப்படி ஒரு பிளான் பண்ண முடியும், என்ன மாதிரி ஒரு இது பண்ண முடியும்? பல தரப்பில் இருந்தும் இதற்காக சதி தீட்டப்பட்டிருக்கு. சதி திட்டப்பட்டது நல்லா தெரியுது. இப்போ நம்ம கேட்குற ஒரு 2-3 கேள்விகளுக்கு யாருனாலே பதில் சொல்ல முடியாதுல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அது அந்த இது ஸ்ரீபெரும்புதூர் சேர்க்கப்படுது. இவர் வர்றதே வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பிளான் பண்ணுறாங்க காங்கிரஸ் ஹெட் ஆஃபீஸ்லேயே. அப்போ இது வந்து இந்த ஒரு கொலை செய்கிறதுக்கான திட்டம், இது பெரிய ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னா எவ்வளோ ஒரு திட்டமிட்டு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா சும்மா 2 நாளைக்கு முன்னாடி வர்றது, 2 நாளைக்கு முன்னாடி தான் செய்தி வருது. அதை பார்த்து இவங்க வந்து உடனடியாக சரி வர்றாரு அப்புறம் இங்கே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதுக்கான ஆட்கள், அதுக்கான இது எல்லாமே இருந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இந்த எஸ்ஐடி பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். அவன் வந்து திட்டமிட்டு இவர்களை இந்த 26 தமிழர்களை, அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாரும் பணக்காரன் கிடையாது, பெரிய வியாபாரிகள் கிடையாது, பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது, எல்லாமே அப்பாவி தமிழர்களை. அதுலேயும் 13 தமிழர்கள் தமிழ்நாடு தமிழர்கள், அதில் இன்னொரு 13 பேர் இலங்கை சார்ந்தவங்க. இலங்கை சார்ந்தவர்கள் நீங்கள் நான் சொல்கிறேன்ல, எனக்கு சார்ந்தன்னு நான் பார்த்துருக்கேன், விக்கியே ஒரு தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ இது போல் நானே கோயம்புத்தூரில் உட்காந்து நான் இவங்களையெல்லாம் பார்த்துருந்தேன்னா சென்னைக்குள்ளார எத்தனையோ ஈழத்தமிழர்கள் வர்றாங்க போகிறாங்க எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. அப்போ எத்தனை பேர் எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். இப்போ அறிவுக்கு தெரிஞ்சதுன்னா அறிவு மட்டும்தான் போய் பார்த்தாங்களா? பல பேரை பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கிற தமிழர்கள் ஏன் நீங்கள் வந்து விடுதலை புலிகள் தேசிய தலைவர் பிரபாகரன் இங்கே இருந்தார், ஒரு முறை உண்ணாவிரதம் இருந்தார். ஒயர்லெஸ் கருவியெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிடிக்க சொல்லிட்டாங்க. அந்த பிடிக்க சொன்ன உடனே அதுக்கு நேரடியாக வந்து அவங்க தேசிய தலைவர் அப்படியே அந்த இருந்த இடத்துல, அவர் எங்கே வீட்டில் இருந்தாரோ அந்த இடத்துல உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லி தண்ணி கூட குடிக்கல. அப்புறம் போய் அதை சரி பண்ணி எம்ஜிஆர் அதுக்கான தலையிட்டு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி உடனே எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கான இதெல்லாம் பண்ண உடனே அப்புறம் போய் அவருக்கு பலரசம் கொடுத்து முடித்து வைத்தவர் வந்து கி வீரமணி. இப்போ இவங்கெல்லாம் அதில் இன்வால்வ் தானே. எனக்கே சாந்தனை தெரியுங்கிறோம், விக்கி என்கிற விக்னேஸ்வரன் எனக்கு தெரியுங்கிறோம், அதுபோல் பலரை எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் லிஸ்ட்டு போட்ட எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அத்தனை பேர் எனக்கு தெரியும். அதுபோல் பல பேருக்கு தமிழ்நாட்டில் பல பேருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க. ஸோ ஆனால் வந்து இந்த 26 பேரில் 13 பேர் மட்டும் என்னமோ இவங்க கூடயே நெருக்கமாக இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் இவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டு பண்ண மாதிரியும் காமிச்சு இதை வந்து ஒரு சதித்திட்டமாக உருவாக்கி ஒரு கதை எல்லாம் திரைக்கதையெல்லாம் எழுதி நல்லபடியாக எஸ்ஐடி பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். இதுலேயே இன்னொன்று பார்த்தோம்னா சிவராசனை தேடிக்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி இதை நடந்துருச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, இது நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு முறை வேதாரண்யம் போகிறாரு, திரும்பி போக முடியல, காவல்துறை இருக்குது. அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துடுறாரு. மறுபடியும் இங்கே வந்துட்டு சொல்கிறாராமா, எனக்கு அடுத்த இலக்கு இருக்குது, அடுத்த இலக்கில் நான் வந்து இருக்கணும், அதை முடிக்க போகிறேன் அப்படின்னு. அது என்ன இலக்கு அப்படின்னு ஒன்று, இல்லை இன்னொரு தலைவரை நான் இது பண்ணி போகணும் அப்படிங்க. யார் அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்னு பெயர் சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு சொதப்பலாக இருக்குன்னு பாருங்கள். ஜெயலலிதாங்கிறவங்க கடைசி 2008 2009 அவங்க தான் முழுமையாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 முறை முதலமைச்சராக இருந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் நியூஸ் போகாதா? என்ன சொதப்பலாக எடுத்திருக்கான்னு பாருங்களேன் இந்த இதையே. அதுக்கு வந்து முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல அங்கே இருக்கிற நான் வந்து 95% எனக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும். ஈழத்தமிழர்கள், அதுவும் குறிப்பாக எல்டிடி எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அவர்கள் வந்து அவர்கள் இயக்கத்தில் சேர்ந்தா சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, ஈவன் படுக்கிறதும் கூட தலகாணி வச்சு படுக்க மாட்டாங்க, கை வச்சு தான் படுப்பாங்க.
நாங்கள்லாம் கூட சில சமயம் அந்த போராளிகள் பேசும்போது அந்த காலகட்டத்தில் நான்லாம் கிண்டல் பண்ணுவேன். உங்கள் தலைவர் அங்கே வந்து நல்ல பெட்ரூமில் படுத்திருப்பார், நீ இங்கே தலைகாணி கூட வச்சு படுக்க மாட்டேங்க, தலைகாணி வச்சு படுப்பா அப்படிமா. வேண்டாண்ணா, எங்கள் தலைவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியாக இருப்பாங்க. அவன் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான். அப்படி ஒரு கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு அமைப்பில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்ததாக சொல்லப்பட்ட சிவராசன் அதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கராக இருந்துட்டு இருப்பார். எங்கே போனாலும் தியேட்டருக்குள்ளே போய் உட்கார்ற செயின் ஸ்மோக் பண்ணுறாரு, வெளியே ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கேயும் செயின் ஸ்மோக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ வந்து இதுலேயே தெரியுது சிவராசன் வந்து எல்டிடி ஆள் கிடையாது அப்படின்னு. இவனுக்கு எல்டிடி பற்றி தெரியல. இந்த படம் எடுத்தவங்களுக்கு எல்டிடி பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்மோக்கிங்காச்சும் விட்டுருப்பானுங்கள்ல. அதை தெரியாமல் இவரை வந்து ஒரு இது, அதாவது சிவராசன் வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கிறவன், வில்லத்தனத்தை காமிக்கணுங்கிறனால இன்னும் சிகரெட்டை குடிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கானுங்க. இது எவ்வளோ பெரிய சொதப்பல் இதுலேயே கிளியராக தெரியுது. இது எல்டிடியை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தெளிவாக தெரியுது. அதுபோல் மிக முக்கியமான ஒன்று இது, ராஜீவ்காந்தி வந்து நான் திரும்பவும் பிரைம் மினிஸ்டராக வந்தேன்னா கண்டிப்பாக தமிழீழம் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதாக அதில் வந்து ஒரு சீன் வரும். அக்டோபர் 1990 வந்து 2 பேர் ஒருத்தர் போய் பேசுகிற மாதிரி, அதில் வந்து பொட்டம்மான் இருப்பார், தேசிய தலைவர் இருப்பார் அந்த இடத்துல. அந்த காலகட்டத்தை தாண்டி கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக 2 பேர், எனக்கே தெரியும் யாருன்னு, அந்த 2 பேர் வந்து ராஜீவ்காந்தியை மீட் பண்ணாங்க டெல்லியில். அவங்ககிட்ட சொன்னார், நான் வந்தேன்னா வந்து ஓரளவுக்கு இது பண்ணித்தர்றேன், தமிழீழத்துக்கு ஓரளவுக்கு வழிவகை பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த 2 பேரும் இயக்கத்தை சார்ந்தவங்க தான், இன்னும் உயிரோடு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்கவங்க தான். அவங்க வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வெளிப்படையாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து தேசிய தலைவர்கிட்ட இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தேசிய தலைவர்கிட்ட இந்த செய்தியே போவே கிடையாது. போகாத ஒரு செய்தியை இவருங்க வந்து யாரோ ஒருத்தர் போய் பார்த்து பேசுகிற மாதிரி, தேசிய தலைவர் பேசுகிற மாதிரி, அவங்க வந்து இல்லை 87 வந்து இது ஸ்ரீலங்கா இந்தியா அக்கார்டு ஒன்று போட்டு அதில் வந்து ஐபிகேஎஃபை கொண்டு வந்து இறக்குனாங்க. அந்த ஐபிகேஎஃப் இறக்கி இது பண்ணும்பொழுது இது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அவர் வந்து மறுபடியும் இவர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டா மறுபடியும் ஐபிகேஎஃப் மாதிரி ஒரு இது இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிடுவார் அப்படிங்கிறதான், அதனால தான் எல்டிடி கொண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சொதப்பில். ஏன்னா பார்த்துட்டு வந்து உயிரோடு இருக்கிற இன்னும் அவங்க போய் சொல்லலைன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் போய் தேசிய தலைவர்கிட்ட இந்த செய்தியே போகலை, நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கதை எழுதுகிறவன் இதை வந்து இதையவே என்ன பண்ணுறான்னா கொண்டு சொன்ன மாதிரியும் அவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியும் அது அனுப்புகிற மாதிரியும் பண்ணுறான். இதில் என்னென்ன சொதப்பல் எப்படி எங்கெங்கே சொதப்பியிருக்கான்னு பாருங்கள். தமிழர்கள் மேலே இருக்கிற வன்மம் எப்படி ஒரு வன்மம். இது வந்து ஒரு கதை வந்து நடக்காததெல்லாம் நடந்ததாக காமிச்சு பொய்யாக்கிட்டு இதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீபெரும்புதூர் வர்றது தெரியும். உடனே அது திட்டம் போட்டாங்க, உடனே வந்து பெல்ட் பாம் தயாரித்தாங்க, உடனே போனாங்க, வெடி வச்சாங்க, இதாச்சு அப்படின்னு எவ்வளோ ஒரு இதாக கொண்டு வந்திருக்கான்னா, இதெல்லாம் இது மட்டும் இல்லை, இது ஒவ்வொன்றும் பார்க்க நம்மளுக்கே இதாக இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. எம்கே நாராயணன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை வந்து டிடி, அதாவது தூர்தர்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கேசட் வந்து நெடுநாளாக வந்து கொடுக்கவே இல்லை. ஜெயின் கமிஷனே கேட்டு கூட கொடுக்கல. ஜெயின் கமிஷனே எத்தனையோ வருஷம் நடந்தது. பிருந்தா வந்து அதை பற்றி ஜெயின் கமிஷனை பற்றி பேசினாங்கல்ல, அந்த ஜெயின் கமிஷன் எவ்வளோ வருஷம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் பார்க்கும்பொழுது அதில் வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேசட் இருந்ததாமா, அந்த வீடியோ கேசட் கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கவே இல்லை. எம்கே நாராயணன் அது யார் வச்சுருந்தான்னு கடைசின்னு கேட்டால் எம்கே நாராயணன் தான் வாங்கினார்னு சொல்லி செய்தி வந்தது. ஆனால் நெடுநாள் கழித்து, அதாவது இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேசட்டே கொடுத்தார் அவர். அதுலேயும் கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொதப்பல், ஏன் என்ன ஆச்சு, இதெல்லாம் எவ்வளோ திட்டமிட்ட சதியாக இருக்க வேணும். அவர் வந்து ஒரு ஐபியோட சீஃபாக வேறு இருந்தார். அப்போ அவர் என்ன மாதிரி சொல்லியிருப்பார். இந்த கதையிலேயே முதல் எடுத்த உடனே சந்திரசேகர், பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகரை பார்க்கும்பொழுது அதில் 3 பேர் பார்ப்பாங்க. ஒன்று வந்து ஐபி சீஃபு, இன்னொன்று வந்து ராவோட சீஃபு, இன்னொன்று வந்து சிபிஐயோட சீஃப்.
இந்த எம்கே நாராயணன் அப்பயே சொல்கிறார் அது எல்டிடி வேலை தான் அப்படின்னு சொல்லி. என்னைக்கு படுகொலை நடந்த அன்னைக்கு இரவு சந்திரசேகரை பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகரை பார்க்கும் பொழுது சொல்கிறதாக இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது பாருங்கள். யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னே இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணல. அடுத்த நாள் தான் வந்து சிபிஐயே வந்து எஸ்ஐடி போடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு திட்டமிட்ட இதாக இருக்கிறதுங்கிறதான் இது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இதில் பாருங்கள், அந்த நார்த் இந்தியன்ஸ் பேசும் பொழுது சில இடங்களில் சொல்கிறாங்க, நாய்கள் இல்லை இது சிவராசன் பேசும்போது சொல்கிறாரு, அந்த நாய்களுக்கு நம்ம விளக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை வந்து நானே பழகியிருக்கேன், இயக்கத்தோட ஆட்கள்கிட்ட பழகியிருக்கேன். கொச்சையான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. அறிவு சார்ந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. நேரடியாக நம்மளுக்கு பழக்கம் இருக்குது. அப்படி பேசுகிற ஆட்களை வந்து இதில் கொச்சையாக பேசுகிற மாதிரி நாய்களுக்கு நான் விளக்க முடியாது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிவராசன் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒரு, அதாவது இந்திய நாய்களே வெளியே போகணும் காஷ்மீரில் இருக்கிற இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அங்கே எழுதியிருப்பாங்க. அதுபோல் இவர்களையும் காமிக்க வேணும்னு சொல்லி அது வெறுப்பை உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சி, தமிழர்கள் மேல் வெறுப்பை உண்டாக்குற முயற்சிக்காக இப்படி அவன் சொன்னதாக சொல்கிறேன். அவர் சொன்னதாக சிவராசன் சொல்கிற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒரு இதாக தான் இருக்குது. இதில் வந்து ராஜீவ்காந்தி இறக்குறதுக்கு முன்னாண்ட விபி சிங் வந்து மே 12, 1999 மெரினா பீச்சுக்கு வர்றார். அங்கே போய் ஒரு ட்ரையல் பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து இந்த இதில் கதையிலையும் வருது. எஸ்ஐடியோட சார்ஜ் ஷீட்டு இந்த மாதிரி இதுலேயும் வருது. இதில் எல்லாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் அவனே திட்டமிடுறான் ராஜீவ்காந்தி இங்கே வர்றதை. இவங்க மே 12 வந்து மாலை போட்டு செக் பண்ணாங்களாமா. இது எதுக்கு, இது என்ன, இதெல்லாம் ஏதாச்சும் நம்புற மாதிரி இருக்காயா? ஒரு சாதாரண சின்ன குழந்தைகிட்ட சொல்லணும் கூட நம்ப மாட்டான். இவ்வளோ பெரிய கேஸை எப்படி சொதப்பணுமோ அப்படியெல்லாம் சொதப்பி வச்சதை நம்மளுக்கு இந்த அவங்க சொன்ன இது எடுத்தாலே நம்மளுக்கே தெரியுது இவனை எங்கெங்கே சொதப்பி வச்சுருக்கான்னு. இதுக்கு எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள், கார்த்திகேயன்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோரும் இப்போ அதில் பெரும்பாலும் ஒர்க் பண்ணவங்க எஸ்பி அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள். இவங்கெல்லாம் எவ்வளோ சொதப்பியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்ம என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிலர்லாம் நான் பார்த்துருக்கோம். ஸோ அவர்கள் எப்படி சொதப்புப்பாங்கன்னு தெரியும். அதே சொதப்பல், அதை விட சொதப்பலாக இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது இந்த கதையில். இந்த இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தோம்னா, சுபாஷ் சுந்தரம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுபோல் இன்னொரு இது சண்முகம், கோடியக்கரை சண்முகம்னு ஒரு இவர். அவர் வந்து என்ன சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வேலை என்னென்னு கேட்டால் எல்டிடிக்கு ஆயுதங்களை இங்கிருந்து கொண்டு போகிறது. அதாவது இந்தியாவிலிருந்து அவர் கோடியக்கரை சண்முகம்னா கோடியக்கரையில் தான் இருக்கார். கோடியக்கரை வேதாரணி பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கும் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கும் இவர் வந்து ஒரு வியாபாரியாக, அதாவது எல்டிடி பணம் கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்துட்டு அதுக்கு என்ன இது கொண்டே கொடுங்க, அதுக்கு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா அந்த இது பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தார். அவர் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தவர் தான், எல்டிடியோட செல்வாக்காக நெருக்கமாக இருந்தவர் தான். அவரை ஒரு கட்டத்தில் மகாலிங்கம் அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்டு அப்புறம் யாரோ ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இவர் ஒன்றும் இல்லை சார், மகாலிங்கத்தோட அவங்களோட பாஸ் அங்கே இருக்கார், அவர் தான் சொன்னோன்னு தான் அப்புறம் தான் எஸ்ஐடிக்கே தெரியுது. அப்படியா, அப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்ட்டு போயிட்டு அவனை போய் பிடிச்சி அவனை இது பண்ணிவிட்டு மிரட்டி கிரட்டி உருட்டி கிரட்டி ஒரு நைட்டு அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இந்த இதில் வந்து காமிக்கிறாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து காசை வாங்கிட்டு அவரை வந்து விட்ட மாதிரி வெளியே ஓடி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் உண்மை செய்திகள் வெளிவரல. இது திட்டமிட்டு நம்மளோட தமிழக காவல்துறை மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த இதில். அதில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கஸ்டடி வந்தாச்சல்ல, இப்போ சிபிஐ கஸ்டடிக்கு வந்தால் அப்போ சிபிஐ தான் பார்த்துக்கணும். இவங்க தான் எப்படி வைக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது இவனுங்க லோக்கல் போலீஸ்கிட்ட கொடுத்து தண்ணி அடிக்க போயிட்டானுங்க உட்காந்துக்கிட்டு. அதிலே காமிக்கிறானுங்க தண்ணி அடிக்க போயிட்டானுங்க. அங்கே வந்து அவங்களும் தப்பிக்க விட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இதில் இன்னும் என்னன்னு கேட்டால், இந்த படத்தில் ஒரு உண்மை காமிச்சிருக்கான். அந்த சண்முகம் வந்து தூக்கு தண்டனை தூக்கு மாட்டிக்கிறாரு. அவரோட காலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், தரையில் பட்டுட்ருக்கும். இதுலேயே
இந்த இதுலேயே அவனுங்க தூக்கு மாட்டிக்கிறது காமிக்கிறானுங்க, தரையில் பட்டுட்டு இருக்கோம். அது அந்த அந்த மாதிரி படங்கள் வெளி வந்தது. அவர் வந்து சண்முகம் வந்து அந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிட்டு இது பண்ண மாதிரி. ஆனால் ஒரு சாதாரண கேள்வி என்னென்னா, தரையில் நின்றுக்கிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டால் எப்படி சாவான் ஒருத்தன்? ஆனால் செத்த மாதிரி காமிக்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, சிபிஐ அடின்னு அடித்து அவனை வந்து இவனே தூக்கு மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே கொண்டே காமிச்சு, அதுலேயும் கொஞ்சம் மேலே தள்ளி உயரமாக போட்டிருந்தாலும் கூட சந்தேகம் வராது. இவன் நிற்க வச்சுட்டு அப்படியே கட்டி விட்டுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறான். இது எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது எல்லாமே சொதப்பலில் இவ்வளவு சொதப்பல் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்த சொதப்பல் நம்ம பார்த்தோம்னா, தனசேகரன் ஒருத்தர் தான் வந்து டேங்கர் லாரி மூலமாக மேட்டூர்லேருந்து இங்கே கொண்டு போய் விடுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஆனால் இதில் காமிக்கிறானுங்க டேங்கர் லாரி வந்து ஏதோ வேறு இடத்துல இருந்து போகிற மாதிரி காமிச்சு பெங்களூருக்கு போகுது. பெங்களூர் திப்புச்சந்திரா அப்படிங்கிற ஏரியாவில் அங்கே வந்து தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதி, அங்கே போகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. அங்கே அந்த டேங்கர் லாரியை எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன இதை போட்டு அது ஒரு கிமிக். ஆனால் அந்த டேங்கர் லாரி ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்? எப்படி லாரி டிரைவருக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? லாரி டிரைவருக்கு இவங்க கனெக்ஷனு அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்? இதெல்லாம் எங்கே? அதுக்கெல்லாம் என்ன கேள்விக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே? பதிலே கிடையாது. இந்த இதுலேயும் பதில் இல்லை. உண்மையிலேயே எஸ்ஐடியோட சார்ஜ் ஷீட்லேயும் அதில் யாரையும் காமிக்கவும் இல்லை, யாரையும் பிடிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி, அது தாண்டி அந்த விக்கி என்கிற விக்னேஸ்வரனை பிடிக்கும் பொழுது அங்கே வந்து கோயம்புத்தூரில் பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் வந்து அங்கே ஒரு இது சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒருத்தர் சொல்கிறாரு, அகதி நாயே அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி வராது. தமிழ்நாட்டில் இலங்கை சகோதரர்களை ரத்த சொந்தங்களாக தான் பார்த்துட்டு இருக்க மொழிய, இதில் வேணுமுன்னே வந்து திட்டமிட்டு அகதி நாயேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இதில் ஏற்பாடு பண்ணானுன்னா என்ன மாதிரி ஒரு வன்மத்தை உருவாக்குறாங்க, தமிழர்களுக்குள்ளேயே ஒரு வன்மத்தை உருவாக்குறாங்க. அதுவும் இன்றைக்கி உலகில் எல்லா பக்கம் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களை அவன் ஒவ்வொருத்தனும் இந்த இதை பார்த்து கேட்டான்னா என்ன நினைப்பான்? என்னடா எங்களையெல்லாம் தமிழன்னா நீ அகதி நாயம்பியா நீ அப்படிமா. அவங்க முதலே மன வருத்தப்பட்டுட்டு கிட்டத்தட்ட 30-35 வருஷம் வந்து படுகு கேவலமாக அவர்கள் வந்து எல்லா சொத்தையும் விட்டு போட்டு இங்கே வந்து கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுவும் இங்கே இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்க போகிறதுக்கு, இன்னும் இது பண்ணுறதுக்கு இன்னும் வந்து கியூ பிரான்ச் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அந்த ஒவ்வொரு முகாமும். அப்படி இருக்கிற சமயத்தில் இவன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அகதி நாயேன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதெல்லாம் வந்து வேணும்னே அந்த வன்மத்தை இன்னும் கூட்டி நம்மளுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமே சண்டையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த இதில் நடக்குது. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அங்கே கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் 2 பேர் இறந்து கிடக்கிறத காமிக்கிறான். அதில் ஒருத்தர் டிக்சன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அது வந்து விடுதலை புலி ஆள். அவன் வந்து இந்த ஒயர்லெஸ் கருவியெல்லாம் இயக்கிற ஆள் அப்படிங்கிறது அது சொல்கிறாங்க. அந்த டிக்சனு அவன் இறக்குறான்னா போலீஸ் போய் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சைனட்டு குப்பியை அடிச்சுட்டு இறந்து கிடக்கிறதா காமிக்கிறாங்க. அவன் இறந்து கிடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னா, கார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன இது எழுதுறாராமா. கார்த்திகேயன், நீங்கள் வந்து பெஸ்ட் ஆள், கரெக்டாக எங்களையெல்லாம் பிடிச்சிட்டீங்க, உங்களோட வழி அட்டகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதின மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அந்த வீட்டுக்குள்ளே எவனும் போக முடியாது, சுற்றியும் போலீஸ் நிற்கிது, இவனில் 2 பேரும் போய் பிடிக்க போகிறானுங்க. அந்த போலீஸ் வந்து போகும்போது கார்த்திகேயனுக்கு இவர் எழுதினாராமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிட்டு பேப்பரை போட்டு இவனுங்களே வச்சுட்டு இவனுங்களே எடுத்து கொடுத்துட்டு அந்த பையன் முதல்ல எழுத தெரியுமா எழுத தெரியாதுன்னு தெரியுது நம்மளுக்கு. அவன் எழுதின மாதிரி ஒரு இதை காமிச்சு இதெல்லாம் வந்து எஸ்ஐடியோட அந்த கதை வசனம் எழுதுறதுல இதெல்லாம் சேர்த்துக்கிட்டது. அதை இதுலேயும் காமிச்சிருக்கானுங்க. இதுதான் இப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கானுங்க. பெங்களூர் ரங்கநாத் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே பல முறை சந்திச்சிருக்கேன். நான் அதிகமாக அவரும் என்னை வந்து சந்திப்பார், நானும் போய் சந்திப்பேன். பெங்களூர் போனால் அவர் வருவார். அவர் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு.
நான் சிறையிலேருந்து வந்தோடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு விருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் நான். அதனாலேயே காவல்துறை என் மேலே கோபமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அதற்காக என்னை வந்து வேறொரு இதில் வந்து 2000 என்னை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8.5 மாதங்கள் நான் சிறைக்குள்ளே இருந்து வந்தேன். என்எஸ்ஏ போட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போவும் திரும்பி வந்து மறுபடியும் நாங்கள் வந்து எங்களோட நட்பு வந்து எந்த இடத்துலையும் யாரும் பாதிக்கலை. அப்போது பெங்களூர் ரங்கநாத் மேலே ரொம்ப பிஸ்டலில் தூக்கிட்டு இவன் மிரட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதில் பிஸ்டல் காமிச்சிட்டு அவன் ஒய்ஃபையும், அதாவது மிருதுலா அப்படிங்கிற ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபையும் இவனையும் வந்து நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன மாதிரி ஒரு இதையை காமிக்கிறாங்க. கொன்னாடா குண்டா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு, அந்த வீட்டுக்கு, கடைசி வீட்டுக்கு. அதெல்லாம் உண்மையிலே நடக்கலை. ஏன்னா எனக்கு வந்து பெங்களூர் ரங்கநாத் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அங்கே நான் என்ன நடந்தது, எப்படி இப்படி நடந்தாங்க எல்லாமே சொன்னேன் நான். அந்த இதில் சொல்லும்போது இவரெல்லாம் ஒரு தமிழருக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்தோடு தான் அவங்க வந்து அவர் பெங்களூர் ரங்கநாத் ரொம்ப நெருக்கமாக அவங்களோட இருந்தார். அவங்க வந்து நட்பு ரீதியில் தான் இருந்தாங்களே ஒழிய துப்பாக்கி வச்சு மிரட்டி கூட்டு போனது இதெல்லாம் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து பெங்களூர் ரங்கநாத்தோடு நேரடியாக பேசினேன். சும்மா யாரோ கிட்ட கதை அடிக்கிற மாதிரி இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் இப்போவே எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி கதை பல கதைகளை இவனுக்கு திரிக்கிறானுங்கள. யாருமே இல்லாத ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு சொன்னால் ஓ அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினச்சிக்குவாங்க. அப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த கதையை வந்து இதெல்லாம் தப்பும் தவறுமா இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்புறம் டாக்டரிடம் சொல்ல வேண்டாம், போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வைக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த சிவராசன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்மையிலேயே அவங்க வந்து எல்லாம் முழு நட்பு ரீதியில் தான் அவர் வந்து எல்லாம் வீடெல்லாம் பிடிச்சி கொடுத்தாரு. 3 இடத்துல பிடிச்சி கொடுத்தாரு. அந்த இடமெல்லாம் போய் அந்த இடத்துல 3 இடத்துல பிடிச்சி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே உடல் நலிவுற்ற அந்த இது அடிபட்டு வர்றாங்க, போரில் அடிபட்டு வர்ற அந்த ஈழத்தமிழர்கள் இருந்தாங்க பாருங்கள், விடுதலை புலிகள், அவங்களுக்கெல்லாம் வீடு இருந்தது. அங்கெல்லாம் போய் கூட தங்கினாங்க. அந்த வீடெல்லாம் இவனுக்கு போய் ரைடு பண்ணி அவங்களெல்லாம் அந்த ஊனமுற்ற ஆளுகளை அடித்து கொண்டு போட்டு கடைசியில் சைனடு குப்பி சாப்பிட்டு செத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி நியூஸை வெளியிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள். இதில் வந்து பெங்களூர் போலீஸ் ஆளுகளுக்கும் எஸ்ஐடி ஆளுகளுக்குமே டக் ஆஃப். அவங்க 2 பேரும் அந்த காலத்துலேயே வந்து 2 பேரும் இவன் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறது இவன் கேட்க மாட்டான். எப்படியோ சிவராசன் அங்கே வந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சிவராசனை பிடிக்கணும் அப்படி இப்படிங்கிற இதில் தான் இருந்தானுங்க இல்லையா. இவங்க 2 பேருமே இவங்க கேட்டுக்கிறது கிடையாது. 2 பேர்த்துக்குமே ஒரு மனஸ்தாபம் உள்ளுக்குள்ளார, நீ என்னடா வந்து பிடிக்கிறது என்ன ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு ஒற்றுமை கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற போலீஸ் எல்லாம் எப்படி ஒரு உண்மையான ஸ்டோரியை இது பண்ணிட்டு இருப்பானுங்க திரும்பி. ஏன்னா பெங்களூர் ரங்கநாத் கேஸ்லேயே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. பெங்களூர் ரங்கநாத் நம்மளோட எத்தனை பேசியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் இருந்திருக்கோம், ஒன்றாவே இருந்திருக்கோம், நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருக்கோம். அவர் எல்லா விஷயமும் பேசியிருக்காரு. பெங்களூர் ரங்கநாத் சொல்லி தான் சந்திராசாமியோட இது வந்து மிக பெருசாக வந்தது. சந்திராசாமி வந்தது, அவர் வந்து ஜெயின் கமிஷனில் கூப்பிட்டு அவர் விசாரித்தாங்க. அவங்கேயும் போய் அவர் சொன்னார், ஆமாம் இப்படியெல்லாம் நடந்தது. நான் இருக்கும்போதே சந்திராசாமிக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணார். சிவராசன் வந்து சந்திராசாமிக்கு ஃபோன் பண்ணி பேசினார், டெல்லியில் பேசினார். அந்த நம்பர் தான் எனக்கு தெரியாது, ஆனால் 011 வந்தது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன் முன்னாடி தான், ஏன்னா நட்பு ரீதியில் அவங்க 2 பேரும் இருக்கிறனால அவங்க கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து சொன்னார். ஆனால் சந்திரசாமியை பற்றி எங்கேயுமே இந்த இதில் ஒரு இடத்தையும் சொல்லலை. அதுபோல் இந்த சமயத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டு சோனியா காந்தி ஃப்ளைட்டு வச்சு பெங்களூர் ரங்கநாத்தை சென்னையிலேருந்து கூப்பிட்டு போனாங்க டெல்லிக்கு. கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்லேயே உட்கார வச்சு பேசியிருக்காங்க. என்ன நடந்தது சொல்லுங்கள், எப்படி நடந்தது அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்டாங்க. அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவன் சும்மா பேருக்கு கேட்டு போட்டு அப்படி விட்டுட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் திரும்பி ஒரு வாட்டுக்கு இவர் இங்கே வந்தார். இங்கே வந்து அந்த இதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூர் ரங்கநாத்தோட ஃபேமிலிக்குள்ளார குழப்பத்தை எப்படி பண்ணாங்கன்னா, எஸ்ஐடியில் வேலை செய்கிற ஒரு ஆள், இந்த இதில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற ஒரு ஆள், அந்த மிருதுலா தனியாக இருந்தது பாரு, இந்த இவர் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, மிருதுலா தனியாக இருந்ததில்ல, அதை ரவுண்ட் பண்ணிட்டார். ரவுண்ட் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் பண்ணி அவர் அந்த பொண்ணோடு வந்துட்டுருக்காரு. இவர் உடல்நலம் சரியில்லாமல் கடைசி காலத்தில் எல்லாம் வெளியெல்லாம் அதை இதையும் சாப்பிட்டு கொஞ்சம் இவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் இறந்துட்டார் அவர் பெங்களூர் ரங்கநாத். இன்றைக்கி அவங்களாம் இருந்தாங்கன்னா, இன்றைக்கி பெங்களூர் ரங்கநாத்தில் இருந்தாங்கன்னா நேரடியாக வந்து ஓப்பனாக பேசுவார். ஆனால் இன்றைக்கி வெளியே வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க.
பேரறிவாளன், நளினி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாயை கட்டிக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒழிய வந்து தைரியமாக பேசக்கூடிய ஆட்களாக இல்லைங்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் வெளியே வந்து சொல்லணும், என்ன நடந்தது, எது நடந்தது. ஏன்னா இப்போ நான் வந்து நேரடியாக அவங்களோட பழகினேன், பேசினேன். ஒரு சிலரோட என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ அவங்களாம் பல பேர் தவறிட்டாங்க, சிலர் இன்னும் இருக்காங்க. அவர்களே வரமாட்டேங்கிறாங்கிறேன். அவர்களே வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து சொல்லணும், எல்லாமே சொல்லணும். சொன்னால் தான் இவங்களோட பூலவாக்கெல்லாம் தெரியும், என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு கிளியராக தெரியும். கண்டிப்பாக சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ சிபிஐ ஆஃபீஸர் விசாரிக்கும் போது வந்து கீழ்த்தனமாக நடந்துக்கிறாங்க. இப்போ நளினி அவங்கள விசாரிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரீஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழ்த்தனமான முறையில் அவங்க வாயிலேருந்து உண்மை வரணும் அப்படின்றதுக்காக வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதுக்காகவே வந்து அந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாஸ்ன்றவர் வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. முருகன் என்றவர் இப்போ உயிரோட இருக்காரா? ஆமாம், இருக்காரு. நளினியோட ஹஸ்பண்ட் தான் முருகன். அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து லண்டனில் வந்து டாக்டராக முடிச்சு இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே அங்கே போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியே வந்து சொல்லலாம். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணு இன்றைக்கி இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்போ சேர்ந்தா போதும், லண்டனுக்கு விசா கிடச்சா போதும், லண்டனுக்கு பாஸ்போர்ட் இவங்க இந்திய அரசு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்கிறனால அவங்க வந்து எந்த இதையும் வந்து வாய் திறந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் நாட்டு மக்களுக்கு என்ன தெரியணுங்கிறது சொல்ல வேண்டியது இருக்குது. நளினி வெளியே வந்தோன்னா சிலது பேசுனாங்க. பட் ஒரு தடவை 2 தடவை பேசுனாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. ஏன்னா கட்டுப்பாடு வந்துருச்சு. அவங்க ஏதாவது யாரோ சொல்லிட்டாங்க, கூட இருக்கிறவங்க அல்லது மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வந்து விசா கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, ஏதோ சொன்னோன்னே சரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இந்த விசாரணை நடந்தது சரிதானா? இந்த மாதிரி கீழ்த்தனமான முறையில் விசாரணை நடத்துறாங்க. அது போலீஸோட விசாரணைங்கிறது தெரியுமில்ல. நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி இறந்தானல்ல, பேர் என்ன? அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இங்கே இருக்கிற மாதவரத்தில் பால் பண்ணையில் வேலை செஞ்ச ஒரு சசியா, அவர் நவீன் சார், நவீன், அவர் எப்படி இறந்தாருன்னு சந்தேகம் இருக்குல்ல. போலீஸ் வந்து காட்டு மிராண்டித்தனமாக தான் நடப்பாங்க. போலீஸுங்கிறது ஏவல் துறை தான். போலீஸுங்கிறது வந்து அவன் கைதினா கை தீ அப்படின்னு தான் அவன் நினைப்பான். கை வந்து தீ மாதிரி வச்சுக்குவான் அவனோட அடக்குமுறை தான் இருக்கும். இதில் வந்து அவங்களெல்லாம் இப்போ இவங்களுக்கே எப்படின்னா அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தா இன்னும் வந்து கொடூரமான இதெல்லாம் இருக்குது. அந்த கொடூரத்தில் சிலதெல்லாம் 1-2 காமிக்கிறாங்க. வெளிப்படையாகவே காமிக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதான் கொடூரத்தில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கன்வின்ஸ் ஆகும். சும்மா வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்து வராதில்ல. அதனால அந்த கொடூரத்தை கொஞ்சம் காமிக்கிறான். இந்த மாதிரிலாம் கொடூரம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கொடூரம் அது அட்லீஸ்ட் அதாச்சும் காமிச்சினானே, இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்தது காவல்துறை இதில். அப்போ எப்படி வாங்கியிருக்கமான்னு பாருங்கள். இப்போ இது கேட்கும்போது எனக்கு தெரியுது, பேரறிவாளனை அறிவு என்கிற பேரறிவாளனை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ரிட்டையர்ட் ஆனோன்னா அதில் தியாகராஜன் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் எஸ்ஐடியில் இருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தாமஸுங்கிற ஜஸ்டிஸ் கிட்ட போய் சொல்கிறாரு, லெட்டர் எழுதுகிறாரு, இந்த மாதிரி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் வந்து பேட்ரி வாங்கினது தான், ஆனால் இந்த பர்பஸ் அதாவது இந்த இதுக்காக தான் பயன்படுத்தினா அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. ஆனால் நான் எழுதினேன் அந்த இதையை, அவன் சொல்லவே இல்லை, சொல்லாத நான் எழுதிட்டேன். அதனால தான் அவனுக்கு வந்து தடாவை கேஸ் போட்டாங்க. இத்தனை வருஷம் அவன் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருந்ததா தான், அதுக்காக நான் வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி தியாகராஜன் சொல்லி இப்போ பேசுகிறார். எழுத தூண்டியது யாரு சார்? யாரும் தூண்டலை. அங்கே இவரே சொல்கிறாரு. அவர் அந்த எழுத்து தூண்டினதை யாருன்னெலாம் சொல்ல, இவரே எழுதுனேன். நான் வந்து அந்த ஆஃபீஸரில் தடா என்னென்ன அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்கள்ல, ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே நான் எழுதிட்டேன், இந்த மாதிரி எழுதி கொடுத்தேன், அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி கிடச்சிது, அதுக்காக வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கேட்குறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து கேட்குறாரு. பாதி வாழ்நாளே முடிஞ்சு போயிடுச்சு, முக்கால்வாசி வாழ்நாள் முடிஞ்சது. அதாவது 19 வயசு 20 வயசு 19 வயசு அவன் உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த டைம் தான் வந்து ஒரு இளைஞன் சிங்கம் மாதிரி இருக்கிற இது. ஆமாம், அதான் அந்த டைம் தான் எல்லாமே டிசைடிங் அதான் பண்ணணும். வேலைக்கு போகணுமா, எங்கே பண்ணணும், என்ன வேலைக்கு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு திட்டமிடுற வயசு. அதுக்கு அடுத்தது இருக்கிற சமயத்தில் கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து அப்படியே போட்டு இப்போ சொல்கிறார். அவர் வந்து இப்போது அவர் சொல்லி ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, அது முடிஞ்சது.
அதுக்கடுத்தது ரகோத்தமன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் பல இதில் வந்து யூடியூப்பில் இதில் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, மாவீரன் பிரபாகரன் தேசிய தலைவர் அவர் தான், அவர் மாதிரி ஒரு வீரவன் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. எப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்க 26 பேரை தூக்கு போட்டுருந்தானே என்ன ஆகிறது? தூக்கு போடாமல் வழக்கறிஞர்கள் அதை இதையும் போட்டு நம்ம தடுத்து வச்சு இன்றைக்கி வந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கு போட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னு முடிச்சிருந்தானுங்க என்ன ஆகிறது? இப்போ வந்து சொல்கிறாரு தேசிய தலைவர் மாவீரன், அவர் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த தேசிய தலைவர் மேலே அவ்வளோ பற்றுதலோடு இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து எஸ்ஐடியில் மிக முக்கியமான ஐஓவாக இருந்தவர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். மிக முக்கியமான பொறுப்பு, சாதாரண பொறுப்பு இல்லை, மிக முக்கியமான பொறுப்பு. அவங்க தான் வந்து ஐயோன்னா அவங்க தான் விசாரணை பண்ணுறது எல்லாமே, அவங்க தான் எழுத சொல்ல வேண்டியது இதெல்லாம் பண்ணவங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும், அதாவது ஒவ்வொரு ஆளும் இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு, மாற்றி எழுதியிருக்காங்க. இதில் கடைசியாக இன்னும் சிலது இருக்குது. இன்னும் இதில் வந்து கொன்னன குண்டா அப்படிங்கிற இடத்துல தான் கடைசியில் போய் இவங்க இருக்கிறாங்க. போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சு, போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதைத்தான் வந்து அதை வந்து ஓரளவுக்கு இவனுங்க வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கானுங்க. ஒரு எபிசோடு முழுவதும் அதை தான் காமிச்சிருக்கானுங்க. அந்த சொதப்பலை எப்படி காமிச்சிருக்கானுங்கன்னா, கிட்டத்தட்ட போலீஸ் ஆஃபீஸர் சுற்றி வளைச்சாச்சு, இது தேசிய பாதுகாப்பு இது இருக்கு பாருங்கள், என்எஸ்ஜே, அந்த கமாண்டோஸும் வந்து நிற்கிறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு நிற்கிறானுங்க கிட்டத்தட்ட 36 மணி நேரம் நிற்கிறானுங்க. 36 மணி நேரம் நின்று அதுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு வந்து ஓகே போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கிடைக்குது. அப்போ போனால் அவங்க எல்லாமே வந்து இது கடித்து சைனாண்டை குப்பியை கடித்து எல்லாமே செத்துடுறாங்க. இவர் மட்டும் சிவராசன் மட்டும் துப்பாக்கியில் இது பண்ண சுடுறாங்க. அது துப்பாக்கியில் சுடுறதுங்கிறது எல்டிடியில் எப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான தலைவர்கள் அதில் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் பிஸ்டல் கொடுப்பாங்க. அவங்க சாகிறதா இருந்ததுன்னா, சூழ்நிலை வந்ததுன்னா, அவர்கள்ட்ட சைனாடு இருந்தாலும் அதை கடிக்க மாட்டாங்க, அவங்க வந்து துப்பாக்கியில் சுடுவாங்க. ஸோ பிரபாகரனே இறுதிக்கட்ட போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வாய்க்குள்ளே வச்சு அடித்ததில் இந்த இடத்துல பிளந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது காமிச்சாங்க, அந்த படத்தெல்லாம் காமிச்சாங்க. அவர்கிட்டையும் துப்பாக்கி தான் இருந்தது. அதுதான் அந்த ஒரு எல்டிடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லீடர்ஸ்கிட்ட பிஸ்டல் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து தன்னை அழித்து கொள்ளும் முறை எப்படின்னு கேட்டோன்னா அவங்க துப்பாக்கி வச்சு அடிச்சுக்கணும். அதுபோல் தான் சிவராசன் வந்து டெம்பிள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வச்சு பாயிண்ட் பிளாங்க் டெம்பிள், இந்த இடத்துல வச்சு அடித்து அவர் செத்துட்டார். மற்றவங்கெல்லாம் இது பண்ணுறவங்க. ஆனால் 36 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட அனுமதி வரட்டும், இது வரட்டும், அது வரட்டும்னு அந்த வீட்டை சுற்றியும் பாதுகாப்புக்கு இவங்க நின்றுட்டே இருக்காங்க ஒழிய, இவங்க போய் உயிரோட பிடிச்சி கொண்டு வந்திருந்தா என்ன நடந்ததுன்னு ஒரு உலகத்துக்கு காமிச்சிருக்கலாம்ல. அது ஏன் அது வெளியே சொதப்படுறாங்க? இந்த இடத்த ஏன் 36 மணி நேரம் நிற்கணும்? அந்த இடத்துல தெரியக்கூடாதுன்றதை மறைக்கிறாங்க. இவங்க சாகுட்டோன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா? அவங்ககிட்ட சைனட் இருக்குன்னு தெரியும், அவங்ககிட்ட கன் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லாரி வந்து நிற்கும், அந்த லாரியை சுடுவாங்க, அது உண்மை நடந்தது. அது அப்போ துப்பாக்கி சண்டை கொஞ்ச நேரம் நடந்தது, அப்புறமேல இல்லை. அவங்ககிட்ட கன் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து 36 மணி நேரம் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்எஸ்ஜே படையும் நின்றுட்டு இருக்குது, அவங்களும் ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பிடிக்க சொல்கிறதுக்கு என்ன, ஏன் வேண்டான்னு அரசு தடுக்குது? இது மத்திய அரசு எதனால் தடுத்துது? உண்மைகள் வெளிவரக்கூடாது, வெளியே வந்ததுன்னா வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு திட்டமிட்டு காலதாமதப்படுத்தி அப்புறம் போய் அங்கே செத்துப்போன ஆட்களை போய் பிடிக்கிறதுக்கு அப்புறம் என்எஸ்ஜே உள்ளுக்குள்ளே போய் பிடிக்குதாமா. இந்த மாதிரி கதையை முடித்தானுங்க. அந்த 36 மணி நேரத்தில் இவங்க வந்து அவன் உலகம் முழுவதும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறது தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இவனுங்க 36 மணி நேரம் காத்து கொண்டு இருந்தாருன்னா, இதில் ஆரம்பத்திலிருந்து இவங்க ராஜீவ்காந்தியை சுடுறதுக்கான இது இருக்குது, அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி பண்ணது முதல்லிருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன சொதப்பல் நடந்ததுன்னு இதிலையே போட்டு காமிச்சிருக்கான். இத்தனை விஷயமும் பண்ணியிருக்கானுங்க.
இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தியாக இருக்குது. அதுலேயும் எதுக்காக காத்திருந்தாங்க அந்த 36 மணி நேரம்னு கேட்டோம்னா, அதில் ஒரு செய்தி இது உண்மையானு தெரியல. அந்த 90வது நாள், அதனால தான் 90 டேஸ்னு அதில் போட்டிருப்பான். 90வது நாள் வந்து ராஜீவ் காந்தியோட பர்த்டே. ஆகஸ்ட் 20, 1991 ராஜீவ் காந்தியோட பர்த்டே. அதுக்காக காத்திருந்தார்களா அப்படிங்கிற ஒரு இதோட சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த இதில் வந்து கேஸ்லேயே வந்து கேடி தாமஸ் ஜட்ஜு, அவர் தான் வந்து அந்த இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தவர் 6 பேருக்கு. அந்த 6 பேருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து அப்புறம் மறுபடியும் அது நின்று போச்சுன்னு வைங்க. அவர் வந்து அப்பயே சொன்னார், விடுதலை ஆனோன்னு, இவங்கெல்லாம் விடுதலை ஆனோன்னு அதுக்கு ஒரு இது சொன்னார். ஐ எம் ஹாப்பி, இட்ஸ் குட் தட் தே ஹாவ் பீன் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சந்தோஷமான செய்தியை அவர் வந்து இப்போ பகிர்ந்திருக்காரு. அவர் தண்டனையை கொடுத்தாலும் இவங்கெல்லாம் வெளியே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுபோல் ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர், அவர் மனித உரிமைக்காக மிகப்பெரிய போராடின, நம்மளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸாக இருந்தவர். அவரும் வந்து மன்மோகன் சிங்குக்கு லெட்டர் எழுதினார். இந்த மாதிரி இவர்களெல்லாம் விடுதலை பண்ணுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நடந்து இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த ஸ்டோரி வந்திருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் அலாசுறதுக்கு என்ன காரணம்னா, இதில் இருக்கிற குளறுபடிகள் என்ன, உண்மையான நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம். இந்த உண்மை வரணும் அப்படின்ட்டு நம்மளோட ஒரு பெண்ணு 19 வயசும் கூட இருக்காது அந்த பொண்ணு, காஞ்சிபுரம் பக்கம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தீக்குளிச்சிருச்சு ஒரு நாள், செங்கோடின்னு பேர். அது இந்த மாதிரி இவங்களுக்காகவே தீக்குளிச்சுது. இந்த மாதிரி உண்மை செய்திகள் வரணும், தவறான இதெல்லாம் இருக்குது, இவங்களாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லி அது வந்து தீக்குளிச்சு செத்துது. அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவோம். கண்டிப்பாக இது வந்து தமிழர்கள் மேலே திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய இந்த வன்முறையை தடுக்கணும். இனிமேல் நம்ம விடக்கூடாது. தமிழர்கள் மீது பொய்யான செய்திகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் வட இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பகையை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் மற்றவன் எவனாச்சும் பண்ணியிருந்தானா பிரிவினையை உண்டாக்குறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேஸ் போட்டிருப்பானுங்க, கேஸ் போட்டு உள்ளுக்குள்ள வச்சுருப்பானு. இந்த கதை என்ன சொல்லுது? அதே பிரிவினையை தூண்டுறதானது. அப்புறம் ஏன் இவங்களையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க? முதல்ல இது கவர்மெண்ட்டே விட்டுருக்கூடாதுல்ல. இந்த மாதிரி இதையே பிரிவினையை தூண்டுறது எப்படி இது பண்ணலாம்? பிரிவினையை பற்றி பேசுகிறவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ பிரிவினையை சொல்லக்கூடிய இந்த த ஹண்ட்டு எப்படி இது விட்டு வச்சுருக்காங்க? அது தமிழர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வன்மம் வந்து பிரிவினை ஆகாதுன்ற ஒரு நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி அது ஆகாமல் போகும்? இது நல்லா தெளிவாக தெரியுது. அந்த இத்தனை சொதப்பல் இருக்குது, இத்தனை இது இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து இந்த இதை ரிலீஸ் பண்ணுறான். இதை வந்து 4-5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறான். இதில் நம்மளுக்கு இங்கே அவங்களோடைய பழகி அவங்களோடைய பேசுனதுனால நம்மளுக்கு பல செய்திகள் வந்து இதில் சொதப்பல் இருக்குது, இதில் வந்து தவறான இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தெரியாமல் எதுவுமே இருக்காதவன் என்ன நினைப்பான்? தமிழர்கள் மேலே கோபம் வருமல்ல. தமிழர்களை பிரிவினைவாதி அவங்க ஒத்து வராது, இவனு நம்மளுக்கும் அந்த ரத்தத்துக்குள்ளே பிளட்டில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி வட இந்தியர்களுக்கு நம்ம மேலே கோபம் வர வைக்கிறது தானே. அப்போ பிரிவினையை தூண்டுற இந்த மாதிரி இதுகளையெல்லாம் வந்து தடுக்கணும் முதல்ல, அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. வரலாற்றை திரித்து கூறிய தி ஹண்ட், ராஜீவ்காந்தி அசாசின்ஸ், இந்த படம் குறித்த ஒரு உண்மை பக்கத்தை மறுபக்கத்தை எங்களுக்காக இவ்வளவு நேரம் அலசி ஆராய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.